வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரூல்ஸ் ஆஃப் டெஃபினட் ஆர்டிக்கல் இன் தமிழ். டு டாக் அபவுட் எ பர்டிகுலர் பர்சன் ஆர் திங் தட் ஹாஸ் ஆல்ரெடி மென்ஷன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ saw a girl in the park. அந்த பார்க்கில், ஒரு குறிப்பிட்ட பார்க்கில் சொல்கிறீங்க, அதனால தான் தி பார்க் என்று வந்திருக்கு. ஒரு பெண்ணை பார்த்தேன். அப்போது யாரோ ஒரு பெண், தெரியல, யாரோ ஒரு பெண், அப்போது a girl என்று வந்திருக்கு, இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் த கேர்ள் வாஸ் க்ரையிங். மறுபடியும் அந்த கேர்ளையே, ஒரு பர்டிகுலர் பர்சனையே நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறதுனால தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் வந்திருக்கு. பூங்காவில் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பெண் அழுது கொண்டிருந்தாள். அடுத்தது பிஃபோர் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். விச் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் இன் த வேர்ல்டு. இதில் ஹையஸ்ட் இஎஸ்டி என்ற முடியுது இல்லையா, அது ஒரு சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். அதுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். பிஃபோர் ஆர்டினல் நம்பர்ஸ். தி என்ற டெஃபினட் ஆர்டிகல்ஸை ஒரு ஆர்டினல் நம்பருக்கு முன்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு வின் எ நோபல் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இது போன்ற ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிஃபோர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ பிளேஸ் த ஃப்ளூட். ஃப்ளூட் என்பது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு முன்பு தி ஆட் பண்ணணும். அடுத்தது ஹோல் கிளாஸையே குறிக்கிற ஒரு சிங்குலர் நவுனுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தி கவ் இஸ் எ யூஸ்ஃபுல் அனிமல். ஒரு பயனுள்ள விலங்கு என்று நம்ம சொன்னால் ஒரு கவ்வை மட்டும் நம்ம சொல்லலை, கவ்வுடைய ஹோல் கிளாஸையே சொல்கிறோம், எல்லா கவ்வையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போது ஹோல் கிளாஸையே குறிக்கிற ஒரு சிங்குலர் நவுனுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது பிஃபோர் கண்ட்ரீஸ் whose names are plural in forms. For example, have you ever been to the Netherlands? இங்கே நெதர்லாண்ட்ஸ் என்பது ஒரு கண்ட்ரி, அது எஸ் என்ற ப்ளூரல் ஃபார்மில் முடிஞ்சிருக்கு, அதனால் டெஃபினட் ஆர்டிக்கல் தி யூஸ் பண்ணணும். எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் ஃபார்ம் எஸ் இஎஸ்ல முடியும் போது அதுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். அடுத்தது பிஃபோர் கண்ட்ரிஸ் whose names include the words states, kingdom or republic. சில கண்ட்ரியுடைய பெயர் ஸ்டேட்ஸ், கிங்டம், ரிப்பப்ளிக் என்பதோடு வந்தால் தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மை பிரதர் லிவ்ஸ் இன் த யுனைடெட் கிங்டம். அடுத்தது பிஃபோர் மவுண்டைன் ரேஞ்சஸ். நான் இப்போ சொல்ல போகிறது சிங்கிள் மவுண்டைன் கிடையாது, மலை தொடர்ச்சி, மவுண்டைன் ரேஞ்சஸ்க்கு முன்னாடி தி என்ற டெஃபினட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். சிங்கிள் மவுண்டைனுக்கு முன்பு எந்த ஒரு ஆர்டிக்கலும் வராது, ஜீரோ ஆர்டிக்கல் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ பிளான்ஸ் டு கிராஸ் த ஹிமாலயாஸ் ஆன் ஃபுட். இதில் ஹிமாலயாஸ் என்பது ஒரு மவுண்டைன் ரேஞ்ச், மலை தொடர்ச்சி, சிங்கிள் மவுண்டன் கிடையாது, மலை தொடர்ச்சி, அதனால் அதுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஆனால் அதுவே சிங்கிள் மவுண்டனாக இருந்தால் எந்த ஒரு ஆர்டிக்கலும் வராது. அடுத்தது பிஃபோர் கரன்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தி டாலர் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அகெயின்ஸ்ட் தி பவுண்ட். இதில் டாலர், பவுண்ட் என்பது கரன்சி இல்லையா, அதுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். Thank you very much for watching this video. If you like this video, please like, share and subscribe.